இசை உலகத்தில் ராஜா, ரஹ்மான், யுவன் சங்கர் ராஜா, அதே வகையில் ஹாரிஸ் ஜெயராஜ், இன்னும் பல இசையமைப்பாளர்கள் கோலோச்சிய காலகட்டத்தில் திடீர்னு ஒரு மின்னல் மாதிரி அடித்தவர் தான் அனிருத் ரவிச்சந்தர். அவர் தாக்கத்தை ஏற்படுத்தின இளைஞர்களோட மனது ஒரு கட்டத்தில் என்ன மாதிரியான இன்ஃப்ளூயன்ஸ் ஆச்சு, அது மூலியமாக தமிழ் சமூகம் என்ன மாதிரியான இசையை விரும்ப ஆரம்பிச்சுது, என்ன மாதிரியான ஒரு சேஞ்ச் அவர் பண்ணார் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். அப்படி ஒரு சேஞ்ச் நடந்துட்டு இருக்க காலகட்டத்திலேயே இன்னொரு மின்னல் அதற்கு இணையாக பக்கத்திலே அடிச்சுது. அந்த இன்னொரு மின்னலை பற்றி நண்பர் சொல்லுவார். செல்ல குழந்தை, சுட்டி குழந்தையான சாய் அபியங்கர் தன் கல்லூரி முடிப்பதற்குள்ளேயே பல படங்களுக்கு இசையமைச்சு கிட்டத்தட்ட 70 படங்களுக்கு மேலேன்னு சொல்கிறாங்க புக் பண்ணது. ஆனால் நிறைய படங்கள் புக் பண்ணது தமிழ், தெலுங்கு, மலையாளம் போன்ற இசைத்துறைகளில் அவரோட படங்களும் வெளியாகிருக்கு. ஸோ அனிருத் அவரோட சிறிய வயதில் எந்த அளவுக்கு பெரிய சாதனை பண்ணாரோ அதை விட ஒரு பெரிய சாதனையாளராக சாய் அபியங்கர் இப்போ திகழ்ந்திருக்கார்.